என்னாச்சு பாயசம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? 2 நிமிஷம் இப்ப ரெடி ஆயிடும். நல்ல டேஸ்டா இருக்கணும். சாப்பிட்டு பார்த்து மாமா சந்தோஷப்படணும். அப்பதான் நம்ம தனியா தெரியும். பெரிய மாமாவுடைய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். பெரிய பாத்திரத்துல ஊத்த நீ. ஐயோ அவர் கொஞ்சம் தான் குடிப்பாரு. சரி அப்ப ஸ்பூன்ல எடு. சீக்கிரம் நீ. சத்தம் போடாதீங்க எல்லாரும் அப்படி விலகி நில்லுங்க. ராமநாதன் சார் ஐயாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் அவசரப்படாதீங்க. கியூல நில்லுங்க ப்ளீஸ். என்ன அவசரம்? ஐயோ அடக்கடவுளே, எல்லாருமே இங்கதான் நிக்கிறாங்க. எல்லார் கையிலயும் பாத்திரம் வேற இருக்கு. அதுக்கு தான் சீக்கிரமா எடுத்துட்டு வான்னு சொன்னேன். வா. பேசிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துரும். இருங்க. கடைசியில வந்தவங்க கடைசியில தான் நிக்கணும். அனாவசியமா அவசரப்படக்கூடாது. ஏன்னா டிக்கெட் என்ன போடுறீங்க? அதேதான், எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குல்ல, அதான் எல்லாரும் சீட்டுக்காக போட்டி போடுறாங்க. அதனால இப்படி நில்லுங்க. அப்படிதான். நான் போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன். மீனாட்சி, நீ என்னடி கொண்டு வந்திருக்க? ஓ ஒன்னும் இல்ல, வெறும் பால் பாயசம் தான். நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? எனக்கு பெரிய நட பார்த்து பேசுனா போதும், அதை தவிர எனக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அவருக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். அது சரி, நீங்க பெரியனாக்காக சமைக்கிறதுக்காக தான் என் புருஷனை சமையல் கட்டுல இருந்து வெளியே அனுப்புனீங்களா? நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன சமையல் கட்டுல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு இவங்க யாராலையும் முடியாது. நான் முந்தானத்தை செஞ்சு வச்சுட்டு தெரியுமா? என்னையா சொல்ற? முந்தா நேத்து பண்ணி வச்சதையா கொண்டு வந்திருக்க? புளிச்சு போயிருக்காது? என்ன மடைய சொன்னா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எல்லாரும் கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அண்ணனுக்கு பிடிக்காது. நீங்க எல்லாரும் போங்க, நான் மட்டும் அண்ணன் கிட்ட போய் பேசி விவரம் என்னன்னு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அண்ணனுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஒன்னாவே பேசிக்கலாம். என்னங்க? ஆமா. வேண்டாம். யாரும் இப்ப உள்ள போக வேண்டாம். பெரிய அண்ணனை பாக்கணும் ராமநாதா. யாரையும் இப்போதைக்கு உள்ள அனுப்ப கூடாதுன்னு ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. ப்ளீஸ் வெயிட். என்ன இது? ஆஹா, பால் பாயசம். ஐயோ, இது பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டையா? இப்ப இதெல்லாம் சாப்பிடுற மூட்ல அவர் இல்ல. குமார், இதெல்லாம் கொண்டு போய் நம்ம ரூம்ல வை. போ. கொடுங்க. ஐயா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. என்ன சொல்றப்ப? பிறந்த நாள் விழா நெருங்கிட்டு இருக்குல்ல, அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா சாதாரண விஷயமா? நாங்க இத பத்தி ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணோம். என்னோட கருத்தை சொல்லிட்டேன். இது கொஞ்சம் சாப்பிட்டுறேன்னு என்ன சொல்றது, எல்லாரோட பேரும் வந்தது. இருந்தாலும் ஒரு க்ளூ கிடைச்சது. என்ன க்ளூ கிடைச்சிருக்கு? சொல்றேன், கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு. யாரா இருக்கும் அந்த புது வாரிசு? ராமநாதன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போட்டோம். என்னடா அது, யானை மூத்திர போற மாதிரி? கொஞ்சம் தண்ணி ஊத்திருங்க. செஞ்சுட்டா போது மீனாட்சி, தண்ணி ஊத்திடுறேன். சரிங்க. சரிப்பா, என்னன்னு சொல்லு. சொல்றேன். மந்திரியோட பிஏ பேர் என்ன சொன்ன? எல்லா வகையிலும் ஏத்த மாதிரி, புத்திசாலியான, குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி, திறமசாலியான இந்த மாதிரி ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த குணங்கள் இருக்குல்ல, இருந்தாலும் அவர் மனசுல ஒருத்தர் இருக்காரு. இப்ப அவரே தான் வேணுமா இல்ல வேற யாரையாவது தேர்ந்தெடுக்கணுமாங்கிற கன்ஃபியூஷன்ல நாங்க இருக்கோம். ஒருவேளை அவருடைய பெரிய தங்கச்சியா கூட இருக்கலாம். ஐயோ கடவுளே, என்னால அந்த மாதிரி அப்படியும் இருக்கலாம்னு சொன்னேன். காயத்ரி அம்மாவா இருக்கலாம். ஐயோ நானா? சத்ரு அண்ணாவா இருக்கலாம், சங்கரன் அண்ணாவா இருக்கலாம், சமையல்கார மாமாவா இருக்கலாம், இல்ல தூங்கு மூஞ்சி மாமாவா கூட இருக்கலாம். அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்க போகுது. தேவையில்லாம எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? அதாவது இடுப்புல கட்டுற கோவம். இப்போ அது இல்ல பிரச்சனை. பிறந்த நாள் விழா அன்னைக்கு நான் தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு எவனா ஒருத்தன் இந்த வீட்டு படியேறி வந்தா என்ன பண்ணுவீங்க? அட, அப்படி யார் இங்க வருவா? என்னதான் ஒரு பிரம்மச்சாரின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஏதோ ஒரு சூழ்நிலையில அவருடைய பிரம்மச்சரியம் தவறி போயிருந்ததுன்னா, ஒரு வாரிசு உருவாயிருந்ததுன்னா, அதாவது அவருக்கு ஒரு மகன். இல்ல, இது சிரிக்க வேண்டிய விஷயமே இல்ல. நாம சினிமாவில எல்லாம் பாக்குற மாதிரி எல்லா ஆதாரத்தோட நான் தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு ஒருத்தன் இங்க வந்து நின்னுட்டானா என்ன பண்ணுவீங்க? வருவான்னு இல்ல, அப்படி ஒருத்த வந்தா நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கேட்டேன். அப்படி ஒருத்த வந்தா அடிச்சு பின்னி எடுத்துற மாட்டோம். அப்படி அவன் வந்தா அவனை கொலை பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அப்ப மரணம் நிச்சயம். இந்த சோதனை என்னால தாங்க முடியல. பிறந்த நாள் விழாவை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு மகன் இருக்கும்போது வேற ஒருத்தரை நான் எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும்? தங்கச்சிகள்கிட்டையும் மருமகன்கள்கிட்டையும் எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு நான் எப்படி சொல்லுவேன்? என்னால சொல்ல முடியாது. எனக்கு தர்ம சங்கடமான நிலைமை. நீங்க எங்கிட்ட ஒப்படைச்ச இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றணும்னா நான் இங்கேருந்து போய் ஆகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். மன்னிச்சிடுங்க.
மன்னிச்சிடுங்க மாமா, மன்னிச்சிடுங்க. எங்க கிளம்பிட்டீங்க? இது சுத்த கோழத்தனம். பிறந்த நாள் விழாவுக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு, மத்த ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாளை தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க இல்ல, நீ தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும். இப்படி எல்லாம் கோவப்படாதீங்க. பிறந்த நாள் விழா ஏற்படலாம் உன்னுடைய ஐடியா தானே? ஐடியா மட்டும் இல்ல, இதுல முழு பொறுப்பு என்னோடது. பிறந்த நாள் விழாவுக்காக எல்லார்கிட்டயும் சம்மதம் வாங்கினது நானு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஜஸ்டிஸ் ஃபோன் பண்ணாரு, மினிஸ்டர் நாளைக்கு வராராம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமா? நீ முதல்ல இங்க இருந்து போ. இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். விடியற வரைக்கும் உங்களுக்கு காவல நான் இங்க தான் இருப்பேன். ப்ளீஸ் உள்ள போய் படுங்க. அவரை நீ இவ்வளவு சங்கடப்படுத்த கூடாது. கொஞ்சம் கஷ்டப்படட்டும். 30 வருஷம் எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்கல்ல, அதோட வலி தெரியட்டும். ராமநாதா, எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஆனா ராமநாதா, நீ நினைக்கிறது மட்டும் நடக்காது. சிறந்த பேராசிரியர், மிகப்பெரிய விவசாயி, சமூக சேவகர், கவிஞர் போன்ற பல சிறப்பு தகுதிகளுக்காக மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களிடமிருந்து பல சிறப்பு விருதுகள் பெற்றவர் பேராசிரியர் நமது பத்மநாபன் ஐயா அவர்கள். பல சமூக சேவைகளுக்காக அவர் கொடுத்த நிதி உதவிகள் ஏராளம் ஏராளம். இத்தனை நிதி உதவிகள் செய்து பல நன்கொடைகள் அளித்த பத்மநாபன் ஐயா அவர்கள் நீண்ட நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பெரியோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஜஸ்டிஸ் ராமமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். நீங்க உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. எந்த காலத்திலையும் வாய்மையே வெல்லும். மரியாதைக்குரிய எனது குருநாதரான பேராசிரியர் பத்மநாபன் ஐயா அவர்களே, ஹானரபிள் மினிஸ்டர் மற்றும் பெரியோர்களே, சகலகலா வல்லவர், படித்தவர், பொதுநலவாதி, உழைப்பாளி, மனிதர்களை நேசிக்கும் ஒரு உதாரண புருஷன். இப்படியெல்லாம் அவரை பாராட்டினால் அது மிகையாகாது. தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்க்காம சகோதரிகளுக்காகவும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் இப்படி 3 தலைமுறைகளுக்கும் எடுத்துக்காட்டா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மாமனிதர் இவர். சுயநலமே இல்லாத ஒரு தியாகி. இந்த மாதிரி கட்டுப்பாடோட அவரால் எப்படி வாழ முடியுது? அவர் கடைபிடிச்ச வாழ்க்கை நெறிகள் கடுமையான பிரம்மச்சரிய விரதம். துவாபர யுகத்துல பீஷ்மருக்கு அப்புறம் நாம வாழ்ற இந்த சமூகத்துல நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பிரம்மச்சாரி தான் இருக்கார். அது கலியுக பீஷ்மரான பேராசிரியர் பத்மநாபன் ஐயா அவர்கள் தான். அவரை வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. மனுஷ ரூபத்துல இருக்கிற அவதார புருஷனான அவருடைய ஆசைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் நீண்ட நாள் வாழ நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பத்மநாபன் ஐயாவின் சகோதரிகளில் மூத்தவரும் ரிட்டையர்ட் ஹெட்மிஸ்டர்ஸும் கவிஞருமான ஸ்ரீமதி சுப்புலட்சுமி அம்மா தானே சொந்தமாக எழுதிய வாழ்த்து கவிதை ஒன்றை வாசிப்பார். உங்க வாயிலிருந்து உண்மையை கேட்கறதுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்க தான் பேசணும். சத்தியமேவ ஜெயதே. வீட்டிற்கு ஒளியாய் குத்து விளக்கினை போல, அன்பு நிழல் தரும் கற்பக விருட்சம் போல, கோவில் மேல் இருக்கும் கோபுர கலசம் போல, இருள் தன்னை விளக்குகின்ற ஒளி தீபம் போல, எதற்குமே அஞ்சாத பீமனை போல, பிரம்மச்சரிய விரதத்தில் அனுமனை போல, 7 ஜென்மத்திலும் நீயே என் அண்ணன், 100 ஆண்டு காலம் நீ நீடுழி வாழணும்.
அன்பான வார்த்தைகளுக்கு எப்பவுமே சக்தி உண்டு. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் அடுத்த வாரிசை அறிவிக்கிறதுக்காகவும் பேராசிரியர் பத்மநாப ஐயாவை அழைக்கிறோம். எந்த காலத்திலையும் வாய்மையே வெல்லும். நண்பர்களே, நீங்க காட்டுற இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கிறது சரஸ்வதி, அது அளவோட தான் உபயோகிக்கணும். என் ஃப்ரெண்டு சொன்னாரு நான் ஒரு பெரிய தியாகின்னு. அப்படியா? நான் ஒரு தியாகியே இல்ல, கர்மயோகியும் இல்ல, பீஷ்மரும் இல்ல. இந்த பத்மநாபன்கிறவன் ஒரு சாதாரண மனுஷன் தான், ரொம்ப சாதாரண மனுஷன். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு சில கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சு முடிச்சே ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை அடுத்த வாரிசுகிட்ட ஒப்படைக்கணும். யாருக்கு? மருமகன் கிட்ட ஒப்படைக்கணும்னு இருந்தது ஒரு காலகட்டத்துல. என் தங்கச்சி பசங்க கிட்டயா, தங்கச்சி கிட்டயா, யார்கிட்ட? அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அதுல இருந்து நான் தப்பிக்க முடியாது. எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா. ஐயோ பாவம் பெரிய என்ன. ஆனா அப்படி ஒரு பையன் இல்லையே. இருக்கான், எனக்கு ஒரு மகன் இருக்கான். என்னோட மேனேஜர் இல்ல, நண்பன், உயிர். எனக்கு எல்லாமுமா இருந்த சங்கரனோட சகோதரி கௌசல்யாவுக்கும் எனக்கும் பிறந்த பையன் ராமநாதன். அப்பா நன்றி, ரொம்ப நன்றிப்பா. ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. ஒரே ஒரு தடவை என்னோட அம்மா கிட்ட. அடே ராமநாதா, பிரம்மச்சாரி பத்மநாப இல்ல, அவனோட அப்பனே வந்து சொன்னாலும் சரி, இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டோம். டேய், அன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு அனுப்பாதான் நாங்க செஞ்ச தப்பு. எல்லாத்துக்கும் காரணம் இவரை தெய்வமா மதிச்சதுதான். இப்பதான் தெரியுது இவன் மனுஷனே இல்லன்னு. அப்பா கூட இருக்காரு தைரியத்துல பேசுறியா நீ? அதெல்லாம் இங்க நடக்காது. ஏய், இப்ப பார்த்தவன அப்பான்னு கூப்பிடுற ஜாதி நாங்க கிடையாது. வேண்டாம் ராமநாதா. ஓஹோ, இனிமே எதுக்கு தங்கச்சி பசங்க எங்களை வெளியே தள்ளிட்டு உங்க மகனை வச்சுக்கலான்னு? இதெல்லாம் நடக்காது. அந்த ஆளு எங்க? அந்த ஆளு எங்க? விடுறி. குத்து விளக்கு, கோபுர கலசம், பிரம்மச்சாரி. கடவுளே, இதெல்லாம் எழுதுற இந்த கை ஒடிஞ்சு போகட்டும். பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. அப்படி கூப்பிடாத. இனி ஒரு தடவை அப்படி கூப்பிட்டேன்னா நான் செத்துருவேன். சுப்புலட்சுமி, நீ பேசாதயா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்க சம்பந்திங்க வீட்டுல நாங்க எப்படி முழிப்போம்? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாடி. இனிமே நான் தூங்க மாட்டேன். இவரை தலையில தூக்கி வச்சு என்ன ஆட்டம் ஆடுனீங்க? பெரிய அண்ணன் கோவிலு, பெரிய மாமா தெய்வம்னு. இவனா இப்ப எங்க போச்சு உங்க மான மரியாதைலாம்? எவனோ ஒருத்த வந்து வாரிசுங்கிறான். நாங்கெல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க. திருட்டுத்தனமா குழந்தைய பெத்துட்டு ஒழுக்கத்தை பத்தி பேசிட்டாரு. எவ்வளவு ரூல்ஸ் போட்டாரு. சிகரெட் பிடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, மீசைய வச்சு கூடாது, புள்ள மட்டும் கொடுக்கலாமா? இனிமே இந்த ஆளுகிட்ட நமக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? இது வரைக்கும் கொடுத்த மரியாதை போதும். நல்லா கேட்டுக்க. இனிமே நீயும் இந்த வீட்டு நாயும் ஒண்ணு. நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் மாமாவை பத்தி சொன்னீங்க, நன்றி கட்ட ஜென்மங்க. வாய மூடுறி. யாருக்கு நீ நன்றி இல்லைங்கிற? கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா இந்த ஆள் இப்படி செஞ்சிருப்பாரா? பையன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் எத்தனை பேர் வர போறாங்களோ? திருட்டுத்தனமா ஒருத்தி கூட மான கட்டவன். நாங்களும் அவங்கிட்ட சொன்னோம் பிரம்மச்சரியா இரு, அவளை அப்பவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. செஞ்சிருக்கலாம். அப்படி ஒரு ஆசை இருந்தது, மனசும் இருந்தது. செய்யல. இந்த வீட்டை நினைச்சு, உங்களை எல்லாம் நினைச்சு. அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில நான் செஞ்ச தப்பு. யோ, ரொம்ப நல்ல மாதிரி இன்னொரு வாட்டி பேசுன என் வாயில வண்டையா வந்துட்டு சொல்லிட்டேன். அத்த மேட்டர் என்னன்னு சொல்லு. ஆமா, இதுவரைக்கும் நீ எங்களை ஆட்டி படிச்சது போதும்.
இனிமே எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடு.